World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. Good day, everybody. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Slava Alaikum, Sastrika, Bonjour, Buongiorno, ¿Cómo estai? Ohayo gozaimasu, Shang Wu Hao. Well, today the history of Abraham Lincoln. This is second part in Tamil. So இன்னைக்கு நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய வரலாறை பார்ப்போம். நேற்று அதாவது நம்ம ஆல்ரெடி முதல் பாகத்தை பார்த்துட்டோம். முதல் பாகம் ஒரு சின்னதா போரங்க நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்தோம். இன்னைக்கு தலைப்பு டைட்டில் இது செகண்ட் பார்ட்டா வச்சுப்போம். ஓகேங்களா? இது புது அம்மா. டைட்டில் புது அம்மா. இதுதான் தலைப்பு டைட்டில். ஆப்ரஹாம் லிங்கனுடைய வரலாறுல. ஓகேங்களா? பார்ட் 2 பாகம் 2. அது ஒரு காட்டுப்பகுதி. அங்கே அழகு கொஞ்சம் ஓர் அருவி. நீர் சலசலத்து ஓடும் ஓடைக்கு பக்கத்தில் மரத்தால் கட்டப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் தாமஸ் லிங்கன். அவரே காட்டில் மரங்களை வெட்டி தன் கைகளாலேயே அந்த வீட்டை கட்டியிருந்தார். தாமஸ் வேட்டையாடியும் கூலி வேலை பார்த்தும் பிழைக்கிற சாதாரண மனிதர். அமெரிக்காவில் கென்டகி மாநிலத்தில் ஹார்ஜன்ஸ் வில்லியிலிருந்து 3 மைல் தூரத்தில் ஹார்டின் என்ற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த இந்த மர வீட்டில் 1809 ஆண்டு பிப்ரவரி 12 தாமஸ் லிங்கனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 1809 பிப்ரவரி 12 அன்னைக்கு தாமஸ் லிங்கனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஒரே ஒரு அறையை கொண்ட வீடு, மிக குறுகலான வாசல், அறையின் மூலையில் குளிர் காய்வதற்காக களிமண்ணாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்ட கணப்பு, அழுக்கேறிய ஒரு புகைபோக்கி, ஜன்னல் என்கிற பெயரில் சதுர வடிவிலான ஒரு ஓட்டை. கோடை காலம் முழுவதும் அது திறந்தே இருக்கும். குளிர்காலத்தில் காற்றும் பனியும் உள்ளே நுழையாமல் இருக்க மான் தோலை கொண்டோ முரட்டு துணியாலோ மூடப்பட்டிருக்கும். வாசலுக்கும் கதவு கிடையாது. இரவிலும் காற்று வீசும் காலங்களிலும் ஒரு கரடி தோல் வாசலை மறைத்து தொங்கிக் கொண்டிருக்கும். அதுதான் அந்த வீட்டுக்கு கதவு. வெறும் மண்தரை, நாற்காலிகள் எதுவும் கிடையாது. அமருவதற்கு மரத்துண்டுகள். கணப்புக்கு பக்கத்தில் பெயருக்கு ஒரு மர பெஞ்ச் கிடந்தது. மரத்துண்டுகளை சின்ன மேடையாக்கி காட்டு மிருகங்களின் தோல் போடப்பட்டிருந்தது. அதன் மேல் கைத்தறி துணி ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. இதுதான் அந்த வீட்டில் இருந்த ஸ்பெஷல் கட்டில். அந்த வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தன. ஒன்று பெண், இன்னொன்று ஆண். பெண் குழந்தைக்கு சாரா என்றும் ஆண் குழந்தைக்கு ஆப்ரஹாம் என்றும் பெயர் வைத்தார் தாமஸ். ஆப்ரஹாம் என்பது தாமஸ் லிங்கனின் தந்தையின் பெயர். அவர் பல வருடங்களுக்கு முன்னால்
செவ்விந்தியர்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அப்போது தாமஸுக்கு வெறும் 10 வயது. தாமஸ் கடுமையான உழைப்பாளி. ஆனால் அவர் பார்த்த தச்சு வேலையில் சொற்ப வருமானம்தான் வந்து கொண்டிருந்தது. எழுதவோ படிக்கவோ தெரியாது. கஷ்ட ஜீவன். இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் எப்பொழுதும் வீட்டு வாசலில் இருக்கும் மரத்தடியில் விளையாடியபடி இருந்தார். சில சமயங்களில் தன் அக்காவுடன் காட்டுக்கு சென்று பறவைகளையும் அணில்களையும் வேடிக்கை பார்ப்பான். அவனுக்கு விளையாட்டு தோழர்கள் யாரும் கிடையாது. விளையாட்டு பொருள்கள், பொம்மை ஆகியவற்றை அவன் கண்ணால் பார்த்தது கூட கிடையாது. தாமஸ் உறுதியான, தைரியமான, அதே சமயம் அன்பான மனிதன். சில சமயங்களில் ஆபிரகாமை தன் முழங்காலில் படுக்க போட்டுக்கொண்டு புது புது கதைகளை சொல்வார். காட்டின் எல்லை பகுதியில் வாழ்ந்ததால் தாமஸ் லிங்கனுக்கு மற்ற எந்த வேலையை விடவும் மானை வேட்டையாடுவது, காட்டில் சுற்றி அலைவது இவற்றில்தான் நாட்டம் அதிகம் இருந்தது. அவருடைய வறுமை நிலைக்கு காரணமும் அதுதான். ஆனால் இப்படிப்பட்ட ஏழ்மையான வாழ்க்கையை குறித்து ஆபிரகாம் லிங்கனின் தாய் நான்சிக்கு எந்த மனக்குறையும் இல்லை. அவரும் காட்டு மரங்களுக்கு பின்னால் முரட்டுத்தனமான சூழ்நிலைகளுக்கிடையில் வளர்ந்தவர்தான். இருந்தாலும் இயல்பாகவே அவர் தூய்மையானவராகவும் இனிமையானவராகவும் இருந்தார். வீட்டை பராமரிப்பதில் பக்கத்து வீட்டு பெண்களுக்கு அவர்தான் ரோல் மாடல். நான்சியை போல பிஸியான பெண் வேறு யாரும் இருக்க முடியாது. அவருக்கு நூல் நூற்கவும் நெசவு செய்யவும் தெரியும். அவருடைய குடும்பத்துக்கு தேவையான துணிமணிகளை அவரே தயாரித்து விடுவார். தவிரவும் தோட்டத்திலும் பண்ணையிலும் அவருடைய உதவி வேண்டும் என்று கணவர் கேட்ட போதெல்லாம் அவர் உழைக்க தயங்கியதே இல்லை. நான்சிக்கு துப்பாக்கியால் குறிப்பார்த்து சுடவும் தெரியும். தன் கணவர் தாமஸுடன் பலமுறை பந்தயம் போட்டு காட்டுக்குள் போய் மானை வேட்டையாடி கொண்டு வருவார் நான்சி. பிறகு அந்த மானை அறுத்து சமைத்து அதன் தோலை பதப்படுத்தி தன் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் பயன்படுகிற விதத்தில் எதையாவது செய்வார். ஆபிரகாமுக்கு புரிந்து கொள்கிற வயது வந்ததும் நான்சி அவனுக்கு பைபிள் கதைகளை வாசித்து காட்டினார். அவனாகவே கதைகளை படித்து புரிந்து கொள்ளவும் சொல்லிக் கொடுத்தார். அவ்வளவு சின்ன வயதில் அந்த பையன் புத்தகங்களை சத்தம் போட்டு வாசிப்பதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அதிசயித்து போனார்கள். அதற்கு காரணமும் இருந்தது. அன்றைய நாள்களில் கெட்டங்கேயில் இருந்த அந்த பகுதியில் பள்ளிகள் இல்லை. வாய் திறந்து புத்தகத்தை வாசிங்க, வாங்க புத்தகத்தை வாசி. நாமும் அது ஒரு மழை காலம். ஆபிரகாம் இந்த பகுதிக்கு ஒரு ஆசிரியர் ஆபிரகாம் இருந்த பகுதிக்கு ஒரு ஆசிரியர் வந்தார். ஊர் ஊராக போய் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர். அவர் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அந்த பகுதி வாசிகள். படிப்பதற்கு பள்ளிக்கூடமே இல்லாத போது அந்த பக்கமாக ஒரு வாத்தியார் போனால் விடுவார்களா? ஆசிரியரும் அந்த பகுதி மக்களின் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர ஒப்புக்கொண்டார். ஆனால் பீஸ் கொடுக்க வேண்டுமே. நீண்ட நாள்கள் அவர்களுடன் தங்கியிருந்து பாடம் கற்றுத்தர அவர் கேட்ட பீஸை கேட்டு மிரண்டு போனார்கள் அந்த மக்கள். அந்த எளிய மக்களால் அவர் கேட்ட அவ்வளவு பெரிய தொகையை நிச்சயமாக கொடுக்க முடியாது என்பது தெரிந்து போனது. ஆனால் தங்களது குழந்தைக்கு படிப்பும் வேண்டும், என்ன செய்வது? கடைசியாக அந்த பகுதி மக்களும் ஆசிரியரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். அதாவது அந்த ஆசிரியர் 2 அல்லது 3 வாரங்களுக்கு அங்கே தங்கியிருந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவது. அதற்குண்டான பீஸை அவர்கள் மொத்தமாக வசூல் செய்து தந்து விடுவது. அந்த ஆசிரியரின் பெயர்
ஜக்ரியா ரினே. அவர் அங்கு தங்கியிருந்த 3 வாரங்களும் சுற்றியிருந்த பல இடங்களில் இருந்து பல மைல் தூரத்தில் இருந்தும் மாணவர்கள் படிக்க வந்தார்கள். அங்கிருந்த மாணவிகளிலேயே மிக இளையவன் ஆபிரகாம் தான். அங்கு படிக்க போன போது ஆபிரகாமுக்கு 5 வயது கூட முடிந்திருக்கவில்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தது ஒரே ஒரு புத்தகம்தான். நம்ம ஊர் 1ஆம் வகுப்பு புத்தகம் மாதிரி. அரிச்சுவடியில் ஆரம்பித்து வார்த்தைகளை எப்படி எழுத்து கூட்டி படிப்பது என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு வாக்கியங்களை எப்படி படிப்பது என்பதற்கு மாதிரியாக சில வாசகங்களோடு முடிந்தது அந்த புத்தகம். அந்த ஆசிரியரிடம் பாடம் படிக்க வந்த பெரிய பையன்கள் கூட எல்லா எழுத்துக்களையும் தங்கு தடையில்லாமல் சொல்லவும் வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்கவும் திணறினார்கள். தேர்வு தினம். ஆபிரகாமின் முறை வந்தது. ஆசிரியர் ஆபிரகாமை பார்த்தார். சின்ன பையன். பெரிய பசங்களே பதில் சொல்ல தெரியாமல் பேய் முழிக்கிறார்கள். இவன் என்ன செய்வான் பாவம். இப்படி நினைத்தவர் ஆபிரகாமிடம் எளிமையான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். ஆபிரகாம், ஏபிசிடி சொல்லி பார்ப்போம். ஆபிரகாம் மிக சரியாக சொன்னான். வவல்ஸ் என்னென்ன தெரியுமா? சொன்னான். ஆசிரியர் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தார். இதோ இந்த போர்ட்ல எழுதியிருக்கிற வார்த்தைகளை எழுத்து கூட்டி உன்னால படிக்க முடியுமா? படித்தான், அழுத்தம் திருத்தமாக. மிகச் சரியான உச்சரிப்போடு படித்தான். ஆசிரியர் பிரமித்து போனார். ஆசிரியர் இறுதியாக 20லேயே கடினமான போர்ஷனான புத்தகத்தில் இறுதி பகுதியை கையில் எடுத்தார். ஆசிரியர் இறுதியாக 20லேயே கடினமான போர்ஷனான புத்தகத்தில் இறுதி பகுதியை கையில் எடுத்தார். இதுல சில பாடங்கள் இருக்கு. இதை சத்தம் போட்டு எல்லோருக்கும் கேட்கிற மாதிரி படி பார்ப்போம் என்றார். ஆபிரகாம் புத்தகத்தை வாங்கினார். மேடையில் சொற்பொழிவை ஆற்றுவது போல கடகடவென்று படித்துக் கொண்டே போனான். வகுப்பே வாய் பிளந்து அவனை பார்த்து கொண்டிருந்தது. கொஞ்ச நாள் கழித்து ஆபிரகாமுக்கு இன்னொரு ஆசிரியர் கிடைத்தார். அவர் பெயர் கேலப் ஹேசல். அவரும் நிரந்தரமான ஆசிரியர் இல்லை. அவரிடம் ஆபிரகாம் 3 மாதங்கள் படித்தார். ஆபிரகாமுக்கு அப்போது 7 வயது. ஆபிரகாமின் தந்தை தாமஸ் கெண்டகியில் இருந்து வேறு எங்காவது போய்விட வேண்டும் என்று நினைத்தார். அந்த சின்னஞ்சிறிய ஊரில் தனக்கோ தன் பிள்ளைகளுக்கோ நல்ல எதிர்காலம் இருக்கும் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. அன்றைய சூழ்நிலையில் அமெரிக்காவில் புதிதாக முளைத்த மாகாணங்கள் எல்லாம் முன்னேற்ற பாதையில் நடை போட்டுக் கொண்டிருக்க, கெண்டகி மட்டும் சாபம் வாங்கிய ஊரை போல கல்வி, பொருளாதாரம் எல்லாவற்றிலும் பின்தங்கி இருந்தது. போதாத குறைக்கு வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்குமான இனமோதல்கள் வேறு. இவை எல்லாமும் சேர்த்து கொண்டு தாமஸ் லிங்கனுக்கு வேறு எங்காவது போய் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தந்து கொண்டிருந்தன. சரி, ஊரை விட்டு போக முடிவு செய்தாகிவிட்டது. பணத்துக்கு எங்கே போவது? தாமஸ் தன் வீட்டையும் சிறிய இடத்தையும் விற்க முடிவு செய்தார். கிட்டத்தட்ட அடிமாட்டை விற்கிற மாதிரி தான் வீட்டை விற்க வேண்டியிருந்தது. $20 ரொக்க பணத்துக்கும் 10 பீப்பாய்கள் விஸ்கியுமாக திருப்பி அதை படிப்போம். $20 ரொக்க பணத்துக்கும் 10 பீப்பாய்கள் விஸ்கிக்குமாக வீடு விலை போனது. வீட்டின் மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட $300. ஒரு படை தயார் செய்து கொண்டு ஒரு படகை தயார் செய்து கொண்டு ரோலிங் போர்க் என்கிற இடத்தில் நிறுத்தி வீட்டுக்கு அவசியமான பொருள்களையும்
விஸ்கி பீப்பாய்களையும் படகில் ஏற்றினார் தாமஸ். பிறகு தன்னந்தனியாக ஓஹியோ ஆற்றில் படகை செலுத்தி கொண்டு இந்தியானா மாகாணத்தை நோக்கி போனார். வழியில் படகு விபத்துக்குள்ளானது. கொண்டு போன பொருள்கள் எல்லாம் மூழ்கத் தொடங்கின. பிறகு எப்படியோ சில ஆள்களை உதவிக்கு வைத்துக் கொண்டு பொருள்களை வெளியில் எடுக்க போராடினார் தாமஸ். ஆனாலும் எல்லாவற்றையும் மீட்க முடியவில்லை. அந்த விபத்தில் அவர் கொண்டு போன விஸ்கியில் 2/3 பகுதியும், முக்கியமான சில வீட்டு உபயோகப் பொருள்களும், விவசாயத்துக்கு பயன்படும் கருவிகளும் ஆற்றில் மூழ்கி போயின. அதற்கு பிறகு ஒரு வழியாக மிச்சமிருந்த பொருட்களை தாமஸ் பெர்ரி என்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். அங்கிருந்து 18 மைல்கள் தூரத்தில் இந்தியானா மாகாணத்தில் இருந்த ஸ்பென்சர் கவுண்டி என்ற இடத்திற்கு அவற்றை வண்டியில் ஏற்றி கொண்டு போனார். சில பொருள்களை உடையாமல் கொண்டு போவது மிகச் சிரமமாக இருந்தது. அங்கு ஒரு ஆளை பிடித்து பொருள்களை பத்திரமாக வைத்திருக்க சொல்லி ஒப்படைத்துவிட்டு தாமஸ் பெர்ரிக்கு வந்தார். அங்கிருந்து தாமஸ் கால்நடையாகவே கென்டகிக்கு வந்து சேர்ந்தார். 1816ஆம் ஆண்டு இலையுதிர்காலம். ஆப்ரஹாமின் குடும்பம் கென்டகியிலிருந்து இடம்பெயர்ந்தது. பழைய வீட்டிலிருந்து 70 அல்லது 80 மைல்கள் தூரத்தில் இருந்தது புதிய இடம். ஆனால் பாதை மிக மோசமாக இருந்தது. சில இடங்களில் அவர்களே மரம், செடி, கொடிகளை வெட்டி பாதையை ஏற்படுத்தி கொண்டு பயணம் செய்ய வேண்டியிருந்தது. 3 குதிரை வண்டிகளில் வீட்டுப் பொருள்களையும் குழந்தைகளையும் ஏற்றிக்கொண்டு 7 நாட்கள் பயணம் செய்து ஸ்பென்சர்ஸ் கவுண்டியை அடைந்தார்கள். அப்போது இந்தியானா தனி மாகாண அந்தஸ்து பெற்று 1 வருடம் கூட ஆகியிருக்கவில்லை. ஆகவே மிக குறைந்த விலைக்கு ஒரு நிலத்தை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி விடலாம் என்று நம்பினார் தாமஸ் லிங்கன். அதே போல இந்தியானா மரங்களுக்கு நல்ல கிராக்கி இருப்பதால் மரம் வெட்டும் தொழில் செய்தால் நன்கு பிழைத்துக் கொள்ளலாம் என்பதையும் தாமஸ் தெரிந்து வைத்திருந்தார். ஆபிரகாம் தன் வயதுக்கு மீறிய உயரத்தோடும் வலுவோடும் இருந்தான். கோடாரியால் வெட்டுவதற்கும் துப்பாக்கியால் சுடுவதற்கும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அவனுடைய அப்பாவின் எல்லா வேலைகளுக்கும் ஹெல்பர் ஆபிரகாம் தான். ஆபிரகாமின் குடும்பம் அந்த புது இடத்துக்கு வந்து சேர்ந்தது. நவம்பர் மாதம். குளிர்காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் தங்குவதற்கு சிறிய வீடோ குடிசையோ எதுவும் இல்லை. நோயாளியாகவும் சோர்ந்து இருந்த அம்மா நான்சியையும் சின்ன பெண் சாராவையும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது? இத்தனைக்கும் மிக கடுமையான வழிப்பயணத்தில் அவர்கள் களைப்பாக வேறு இருந்தார்கள். வண்டியிலிருந்து குதிரைகளை கழற்றியதுமே ஆபிரகாமும் தாமஸும் கைகளில் கோடாரியை தூக்கிக் கொண்டார்கள். மளமளவென்று ஒரு கூடாரத்தை கட்டி முடித்தார்கள். கொம்புகளாலும் இலை தழைகளை கொண்டு கூரையாலும் கூடாரத்தை கட்டினார்கள். தரையை இலைகள் மற்றும் மான், கரடி போன்ற மிருகங்களின் தோள்களை கொண்டு மூடினார்கள். இந்தியானாவில் ஆபிரகாம் குடும்பம் தங்களது முதல் குளிர்காலத்தை இப்படித்தான் கழித்தது. உடலை குடைகிற பனி, சதா தூறிக்கொண்டிருக்கும் பனி துகள்கள், குளிர்காற்று, இவற்றுக்கு மத்தியில் குளிர்காலம் மிக கடுமையாக இருந்தது. வசந்த காலம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் தாய் நான்சியின் உடல்நிலை மிகவும் மோசமாகி கொண்டே வந்தது. ஆனால் தாமஸ் லிங்கனுக்கு தன் மனைவியை பற்றி கவலைப்படக்கூட நேரம் இருக்கவில்லை. அவருக்கும் அவரது கோடாரிக்கும் நிறைய வேலை இருந்தது. தாமஸ் முதல் வேலையாக நிலத்தை சுத்தம் செய்தார். நிலத்தை சுத்தம் செய்தால்தான் அவரால் வசந்த காலத்தில் தானியங்களையோ காய்கறிகளையோ அதில் பயிர் செய்ய முடியும். அதிவிரைவில் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தார். வீட்டை கட்டுவதற்காக அவர் மரங்களை வெட்டினார். மரம் வெட்டுவது, வேட்டையாடுவது, விலங்குகளுக்கு குறி வைப்பது என்று ரொம்பவும் பரபரப்பாக இருந்தான் ஆபிரகாம். விளையாடுவதற்கு கூட குறைவாகத்தான் நேரம் கிடைத்தது. குளிரடிக்கும் காற்று வீசும் நாள்களில் வெளியே எங்கும் போக முடியாத சூழ்நிலையில் நான்சி அவனுக்கு எழுத கற்றுக் கொடுத்தார். வசந்த காலத்தில் புது வீட்டை கட்டி முடித்து விட்டார் தாமஸ் லிங்கன். மர வீடுதான், ஆனால் வசதியாக இருந்தது. கீழே ஒரு அறை, மற்றபடி மேலேதான் எல்லா புழக்கமும்.
கெண்டகியில் இருந்த மர வீட்டை விட பல மடங்கு சிறந்ததாக, குட்டி சொர்க்கமாக இருந்தது புது வீடு. வீட்டை கட்டி முடித்ததும் நிலத்தில் பயிரிட ஆரம்பித்தார்கள். காலையிலிருந்து இருட்டும் வரை வீட்டில் இருந்த எல்லோருக்குமே வேலை இருந்தது. கோடை காலம் போய் இலையுதிர் காலம் வந்தது. ஆபிரகாமின் தாய் நான்சியின் உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. சொல்ல போனால் முன்பை விட இப்போது மிகவும் மோசமாக இருந்தது. எழுந்து நிற்கவும் நடக்கவும் கூட ஆபிரகாமோ அல்லது சாராவோ அவருக்கு உதவ வேண்டியிருந்தது. ஒரு நாள் ஆபிரகாமை அருகே அழைத்தார் நான்சி. என்னம்மா? ஆபிரகாம், நான் உன்னை விட்டு போறேன். உங்க அப்பா கிட்டையும் அக்கா கிட்டையும் எப்பவும் நீ அன்பா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லி கொடுத்ததை எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. அதே போல நடந்துக்கும். அம்மா சொன்னதுக்கெல்லாம் தலையை ஆட்டினான் ஆபிரகாம். 1818 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நான்சி இறந்து போனார். ஏற்கனவே கொள்ளை நோய்க்கு பலியானவர்களுக்காக சவப்பெட்டி செய்த பழக்கம் தாமஸ் லிங்கனுக்கு இருந்தது. தாமஸ் ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு போனார். ஒரு மரத்தை வெட்டி தன் மனைவி நான்சிக்காக அவரே ஒரு சவப்பெட்டியை செய்தார். அந்த சவப்பெட்டியில் நான்சியின் உடலை வைத்து தூக்கி கொண்டு போய் அவர்கள் வீட்டிலிருந்து 1/2 மைல் தூரத்தில் இருந்த ஒரு இடத்தில் ஒரு மரத்தின் அடியில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களின் துணையோடு குழி தோண்டி புதைத்தார்கள். தாமஸும் நான்சியும் மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் பாதிரியார் யாரும் கிடைக்காததால் சடங்குகளும் எதுவும் நடைபெறவில்லை. பாதிரியார்கள் யாரும் கிடைக்காததற்கு காரணம், அந்த பகுதியில் அப்போது சர்ச்சுகள் எதுவும் இல்லை. அவர்கள் கெண்டகியில் இருந்த போது ஒரு மத போதகர் ஆபிரகாமுக்கு அறிமுகமாகி இருந்தார். அவர் பெயர் டேவிட் எல்கின். அவர் வந்தால் அம்மாவுக்கு இறுதி சடங்கை செய்து விடுவார். அவர் வந்தால் அம்மாவுக்கு இறுதி சடங்கை செய்து விடுவாரே என்று யோசித்தான் ஆபிரகாம். அப்போது அவனுக்கு 9 வயதுதான். இருந்தாலும் அவனுடைய ஏழை தாயை நினைவு வைத்துக் கொண்டு அந்த மத போதகர் நிச்சயம் வருவார் என்று அவன் நம்பினான். எனவே அவருக்கு ஒரு கடிதம் எழுத முடிவு செய்தான். சரி, கடிதம் எப்படி எழுதுவது? இன்றைய நாள்களைப் போல அப்போதெல்லாம் பேனாவும் பேப்பரும் அதிகம் புழக்கத்தில் இல்லை. பறவையின் இறகினால் மையை தொட்டு தொட்டு எழுத வேண்டும். தபால் செலவும் அதிகம். ஆனாலும் ஆபிரகாம் எப்படியோ ஒரு கடிதத்தை எழுதி கெண்டகிக்கு போகிற ஒருவரிடம் கெஞ்சி கூத்தாடி அந்த கடிதத்தை கொடுத்து அந்த பாதிரியாருக்கு அனுப்பியும் விட்டான். சில மாதங்கள் கழிந்தன. இலைகள் மறுபடியும் மரங்களின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டன. காட்டு மரங்களில் மலர்கள் பூத்து குலுங்கின. ஒரு சிறுவன் எழுதிய கடிதத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த மத போதகர் வந்து சேர்ந்தார். நல்ல மனம் படைத்த அந்த பாதிரியார் ஆபிரகாமின் குடும்பம் கொடுக்க போகும் பணத்துக்காகவோ சன்மானத்துக்காகவோ அங்கு வரவில்லை. ஆபிரகாம் அன்பு சொட்ட சொட்ட எழுதிய அந்த கடிதத்துக்காகத்தான் அங்கு வந்திருந்தார். அவர் வந்ததும் நண்பர்களும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் ஆபிரகாம் அம்மா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கூடினார்கள். ஊரில் இருந்து வந்திருந்த அந்த பாதிரியார் இறுதி சடங்கை முறைப்படி செய்து வைத்தார். வேத பாடல்கள் பாடப்பட்டன. எல்லோரும் பிரார்த்தனை செய்தார்கள். அன்பான இரக்கம் துணிக்கும் வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டன. மிகச் சிறப்பாக ஆபிரகாமின் தாய் நான்சியின் இறுதி சடங்கு நடந்தது. ஆபிரகாம் லிங்கன் உலகம் அறிந்த மனிதராக உயர்ந்த பிறகு ஒரு நாள் சொன்னார், நான் இப்படி உயர்ந்திருப்பது, இனிமேல் உயரத்துக்கு போவது எல்லாமே என் தாய் என்கிற தேவதை எனக்கு கொடுத்த வரத்தால் தான். வீடு வெறுமையாக இருந்தது. ஆபிரகாம் அம்மா இல்லாத தனிமையை உணர்ந்தான். அந்த தனிமை அவனை வாட்டி எடுத்துக் கொண்டிருந்தது. 12 வயதான அவனுடைய அக்கா சாரா வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அவள் சமைப்பதைத்தான் ஆபிரகாமும் தாமஸும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள்.
ஆபிரகாமின் அப்பாவுக்கு வீட்டுக்கு தரை போடவும் வாசலுக்கு கதவு போடவும் கூட நேரம் இல்லாமல் இருந்தது. அந்த மர வீட்டு சுவற்றில் நிறைய பிளவுகள் இருந்தன. அந்த பிளவுகள் வழியாக அவ்வப்போது குளிர் காற்றும் மழையும் உள்ளே வந்து படுத்தி எடுத்துக்கொண்டிருந்தன. மிக நீண்ட குளிர் மழை நாள்களிலும் வேறு வேலை இல்லாத சமயங்களிலும் வீட்டில் உட்கார்ந்து படித்தான் ஆபிரகாம். அவர்கள் இருந்த பகுதியில் சிலரிடம் புத்தகங்கள் இருந்தன. அதுவும் மிக குறைவான எண்ணிக்கை. ஆனாலும் யாரிடமாவது புத்தகம் இருப்பதாக தெரிந்தால் போதும், உடனே போய் அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி புத்தகத்தை வாங்கி வந்து விடுவான். ஒரே மூச்சாக உட்கார்ந்து படித்தும் விடுவான். ஒரு நாள் தாமஸ் ஆபிரகாமையும் சாராவையும் பார்த்து கொள்ள சொல்லி, இப்படி படிக்கலாம். ஒரு நாள் தாமஸ் ஆபிரகாமையும் சாராவையும் பார்த்து கொள்ள சொல்லி தன் உறவினர் ஒருவரின் பொறுப்பில் விட்டுவிட்டு கென்டிகைக்கு கிளம்பி போனான். சில வாரங்கள் கழிந்தன. ஒரு நாள் மாலை அவர்கள் வீட்டு வாசலில் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டி ஒன்று வந்து நின்றது. ஆபிரகாமும் சாராவும் ஆச்சரியத்தோடு எட்டி பார்த்தார்கள். வண்டியில் ஆபிரகாமின் தந்தை தாமஸ் அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் கனிவான முகத்தோடு ஒரு பெண் அமர்ந்திருந்தார். குட்டி சீட்டில் நன்கு உடை அணிந்திருந்த 3 குழந்தைகள் அமர்ந்திருந்தார்கள். 2 பெண்கள், ஒரு பையன். கட்டில், பீரோ, மேஜை, நாற்காலி என வேறு சில பொருளும் அந்த வண்டியில் இருந்தன. அந்த பொருள்கள் எல்லாமே ஆபிரகாமுக்கு புதிதாக இருந்தன. இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்களை ஆபிரகாம் இதற்கு முன்பு பயன்படுத்தியதில்லை. வண்டியிலிருந்து இறங்கியபடியே தாமஸ் அழைத்தார். ஆபிரகாம், சாரா, இங்க வாங்க. இருவரும் அவரிடம் ஓடினார்கள். நான் உங்களுக்காக ஒரு புது அம்மாவையும் ஒரு புது சகோதரனையும் புதுசா 2 சகோதரிகளையும் கொண்டு வந்திருக்கிறேன். 3 குழந்தைகளையும் பெற்ற ஒரு விதவை பெண்ணை தாமஸ் திருமணம் செய்து அழைத்து வந்திருந்தார். பெண் குழந்தைகளுக்கு எலிசபெத், மாடியா என்று பெயர். பையனின் பெயர் ஜான்ஸ்டன். அந்த புது அம்மா ஆபிரகாம் மீதும் சாரா மீதும் அன்பை பொழிந்தார். நல்ல ஆடைகளையோ காலணிகளையோ அணிந்திராத, பார்ப்பதற்கே பாவமாக தோற்றமளித்த அந்த 2 குழந்தைகள் மீதும் இறக்கப்பட்டார். தன் குழந்தைகளை விட அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். புது அம்மா வந்ததும் வீடே மாறி போனது. வாசலுக்கு கதவு வந்து விட்டது. சுவரில் இருந்த இடைவெளிகள் எல்லாம் சுத்தமாக அடைக்கப்பட்டு விட்டன. மிக துரதிருஷ்டமான வாழ்க்கை சூழலுக்கு மத்தியிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அருகில் இருந்த பள்ளிகளில் சென்று படித்தான் ஆபிரகாம். இந்தியானாவில் இருந்த போது ஆண்ட்ரூ கிராஃபோர்ட், மிஸ்டர் ஸ்வீனி, ஆசல் டபிள்யூ டார்சே ஆகிய 3 ஆசிரியர்களிடம் பாடம் கற்றுக்கொண்டார். கென்டகியில் 2 ஆசிரியர்கள், இந்தியானாவில் 3 ஆசிரியர்கள். ஆனால் எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் ஆபிரகாமின் பள்ளி படிப்பு காலம் என்பது கிட்டத்தட்ட 1 வருடம்தான். ஆபிரகாமுக்கு படிப்பதில் ஆர்வம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. நகரத்தில் இருந்து வீட்டுக்கு வரும் சாமான்களில் சுற்றப்பட்டிருக்கும் செய்தித்தாள்களை கூட விடுவதில்லை. பக்கத்தில் இருந்த நகரத்துக்கு போனால் அங்கிருக்கும் செய்தித்தாள்களை படித்தான். கரித்துண்டால் சுவற்றிலும் தரையிலும் எழுதி எழுதி பார்த்தான். மரப்பலகையில் கத்தியால் கீறி எழுதி பழகினான். சுற்று வட்டாரத்தில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கடிதம் வந்தால் ஆபிரகாமை தேடித்தான் வருவார்கள். அவர்களுக்கு வந்த கடிதங்களை படிப்பது ஆபிரகாமுக்கு மிகவும் பிடித்த விஷயம். சாரா புஷ் சில புஸ்தகங்களை தன்னுடன் கொண்டு வந்திருந்தார். பைபிள், ஈசா கதைகள், ராபின்சன் குரூசோ, மாலுமி சிந்துபாத்,
பில்கிரிமிஸ் பில்கிரிம்ஸ், பார்க்கர்ஸ், அமெரிக்க வரலாறு, ராபர்ட் பன்சனின் கவிதைகள் ஆகியவை சில முக்கியமான புத்தகங்கள். பகலில் நேரம் கிடைத்தால் படிப்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகலில் நேரம் கிடைத்தால் படிப்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிச்சம் இருக்கும், எளிதாக படித்து விடலாம். இரவில் படிப்பதுதான் சிரமமாக இருந்தது. வீட்டில் மின் விளக்குகள் கிடையாது. அவனுடைய சித்தி தயாரிக்கிற மெழுகுவர்த்திகள் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையிலும் விசேஷ நாள்களிலும் தான் ஏற்றப்பட்டன. அவனுடைய சித்தி தயாரிக்கிற மெழுகுவர்த்திகள் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையிலும் விசேஷ நாள்களிலும் தான் ஏற்றப்பட்டன. அந்த எளிய வீட்டில் இரவில் வெளிச்சம் தருகிற ஒரே விஷயம் அடுப்பு தான். அடுப்பு எரிகிற போது அந்த வெளிச்சத்தில் படிப்பான் ஆபிரகாம். ஒருமுறை வீம்ஸ் என்பவர் ஜார்ஜ் வாஷிங்டனின் வரலாறை விரிவாக எழுதியிருப்பதாக கேள்விப்பட்டான் ஆபிரகாம். அதை கேள்விப்பட்ட தினத்திலிருந்து அந்த புத்தகத்தை எப்படியாவது வாங்கி படித்து விட வேண்டும் என்கிற வேட்கை அவனை பற்றி கொண்டது. அந்த புத்தகம் யாரிடமாவது இருக்கிறதா என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், பக்கத்து ஊருக்காரர்கள் என பார்க்கிற எல்லோரிடமும் கேட்க ஆரம்பித்தான். அப்போது ஆபிரகாமுக்கு 14 வயது. யாரோ ஒருவர் ஜோசியா கிராஃபோர்ட் என்ற விவசாயியிடம் அந்த புத்தகம் இருப்பதாக சொன்னார். உடனே கிளம்பி விட்டான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அவரை நன்கு தெரியும். அவருடைய வயலில் சில சமயங்களில் வேலை கூட பார்த்திருக்கிறான் ஆபிரகாம். கிராஃபோர்ட் இருக்கும் ஊர் பக்கத்தில் இல்லை. கிராஃபோர்ட் இருக்கும் ஊர் பக்கத்தில் இல்லை. 12 மைல் தூரம் தள்ளி இருந்தது. விறு என்று நடந்தான். வழக்கமாக உபசாரங்களுக்கு பிறகு அவரை தேடி வந்த காரணத்தை கேட்டார் கிராஃபோர்ட். வழக்கமான உபச்சாரங்களுக்கு பிறகு அவரை தேடி வந்த காரணத்தை கேட்டார் கிராஃபோர்ட். இப்படி படிக்கிறது. வீம்ஸ் எழுதின ஜார்ஜ் வாஷிங்டனோட வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை கொடுங்களேன், படிச்சுட்டு தந்துடுறேன். அவர் யோசனையோடு பார்த்தார். படிக்க வேண்டும் என்ற ஆவலில் இத்தனை மைல்கள் நடந்து வந்திருக்கும் அவனை பார்க்க பார்க்க அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, தரேன். எப்போ திருப்பி தருவேன்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தந்துடுறேன் ஐயா. நான் புத்தகத்தை ரொம்ப கவனமாக பாதுகாக்கிறவன். கசங்காம கிழியாம ஒழுங்காக திருப்பி தந்துடுவியா? தந்துடுவேன். கிராஃபோர்ட் உள்ளே போனார். அந்த புத்தகத்தை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்தார். அவனுக்கு அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருந்தது. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நடந்தான். புத்தகத்தை புரட்டி பார்த்தான். நடந்து கொண்டே படித்தான். அவன் வீட்டுக்கு வருவதற்குள் இருட்டி விட்டது. அடுப்பு வெளிச்சத்தில் உட்கார்ந்து படித்தான். தூங்குகிற நேரம் வரும் வரை படித்துவிட்டு புத்தகத்தை சுவரின் இடுக்கில் சொருகி வைத்துவிட்டு தூங்கி போனான். அன்றைக்கு அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம். அதற்காகவே காத்திருந்தது போல சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று வந்தது காற்றுடன் கூடிய மழை. ஆபிரகாம் அசந்து உறங்கிக் கொண்டிருக்க விழுத்து வாங்கிய மழை அவன் இரவல் வாங்கி வந்த புத்தகத்தை ஈரமாக்கி நைத்து போக செய்து விட்டது. காலையில் எழுந்து புத்தகத்தை பார்த்த ஆபிரகாம் பதறி போனான். புத்தகம் தொப்பலாக நினைந்திருந்தது. சில பக்கங்கள் கிழிந்து போயிருந்தன. அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இரவல் கொடுத்தவருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டுமே. அந்த சூழ்நிலையிலும் புத்தகத்தை வெயிலில் காய வைத்தான். அவன் படிக்காமல் விட்ட பக்கங்களை படித்து முடித்தான். புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு கிராஃபோர்டை பார்க்க கிளம்பினான். அவரது ஊரை நோக்கி நடந்தான். கிராஃபோர்டு அவனை ஆச்சரியமாக பார்த்தார். என்ன ஆபிரகாம், அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா? ஆமாங்கய்யா, ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? நேற்று ராத்திரி பெஞ்ச மழையில் புத்தகம் நனைஞ்சு போச்சு. புத்தகத்தை நீட்டினான். புத்தகத்தை வாங்கி பார்த்த கிராஃபோர்ட் முகம் சுருங்கியது. மன்னிச்சுக்கோங்க ஐயா, என்னோட கவனக்குறைவினாலதான் புத்தகம் கிழிஞ்சு போச்சு. அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்.
பொறுப்பை ஏத்துக்கிறேன்னா புத்தகத்துக்கான பணத்தை கொடுத்து விடுவையா? ஆமாங்க ஐயா, புத்தகத்துக்கு உண்டான பணத்தை கொடுத்துடணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. நீங்க அனுமதிச்சீங்கன்னா அந்த பணத்துக்கு உண்டான தொகைக்கு நான் உழைக்க தயாரா இருக்கேன். உங்க வயலிலேயே வேலை பார்த்து கழிச்சுடுறேன். ஆபிரகாமின் யோசனையை கிராஃபோர்ட் ஏற்றுக்கொண்டார். அந்த புத்தகத்தின் மதிப்பு 75 சென்ட்டுகள். ஆபிரகாம் போன்ற தொழிலாளர்கள் அவரது வயலில் வேலை பார்த்தால் அவர் கொடுக்கும் கூலி ஒரு நாளைக்கு 25 சென்ட்டுகள். ஆக ஆபிரகாம் அவரிடம் 3 நாள்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று முடிவானது. அதற்கு பதிலாக கிழிந்த புத்தகத்தை ஆபிரகாமை வைத்துக் கொள்ளலாம். சந்தோஷமாக 3 நாள்கள் வேலை பார்த்தார் ஆபிரகாம். தி லைஃப் ஆஃப் வாஷிங்டன் என்ற அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்தான் ஆபிரகாம். எங்கு போனாலும் அவனுடன் கூடவே வந்தது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை படித்ததிலிருந்து ஜார்ஜ் வாஷிங்டன் அவனுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக தெரிந்தார். தாமஸ் லிங்கனின் பண்ணை மிகச் சிறியது. ஆபிரகாம் தந்தையுடன் அந்த பண்ணையில் வேலை பார்ப்பான். வேலை இல்லாத நாள்களில் அருகில் உள்ள வேறு பண்ணைகளுக்கு ஆபிரகாமை கூலி வேலைக்கு அனுப்புவார் தாமஸ். வேலை பார்க்கும் போது கூட இடைவிடையே புத்தகம் படித்துக் கொண்டிருப்பான் ஆபிரகாம். படிப்பதோடு இடைவிடையே உடன் வேலை பார்ப்பவர்களுக்கு கதைகள் சொல்வான், வேடிக்கையாக பேசுவான். இதையெல்லாம் தாமஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு மனிதன் எழுதவும் படிக்கவும் தெரிந்து கொண்டால் போதாதா, மேற்கொண்டு படித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? ஒரு நாள் பக்கத்தில் இருந்த ஒரு வயலுக்கு கூலி வேலைக்கு போனான் ஆபிரகாம். அங்கு சில மரங்களை வெட்ட வேண்டியிருந்தது. கொஞ்ச நேரம் வேலை பார்த்தான். பிறகு கோடாலியை கீழே போட்டுவிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த நிலத்தின் உரிமையாளர் வந்தார். ஆபிரகாம் வேலை பார்க்காமல் புத்தகம் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். என்னப்பா படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாம், சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதன் உரிமையாளருக்கு ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை. இருந்தாலும் வேலை கொடுக்கிறவராயிற்றே, அடக்க மாட்டாமல் கேட்டார். உங்க அப்பா தாமஸ் லிங்கன் எவ்வளவு கடுமையான உழைப்பாளி தெரியுமா? அவர் மகனா நீ? வேலை நேரத்துல சோம்பேறி மாதிரி புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிய. உங்க அப்பா எப்படி வேலை பார்க்கிறான்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. எங்க அப்பா வேலை பார்க்கறதுக்கு கத்துக் கொடுத்தாரு. ஆனா வேலையை நேசிக்க கத்துக் கொடுக்கல. தாமஸ் லிங்கனுக்கு ஆபிரகாமின் இப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அடிக்கடி கண்டித்துக் கொண்டே இருப்பார். ஒரு முறை ஓங்கி அறைந்து கூட இருக்கிறார். அறையை வாங்கி கொண்டு ஆபிரகாம் அழுதானே தவிர எப்போதும் போல தன் வேலைகளை செய்து கொண்டே இருந்தான். ஆபிரகாம் லிங்கன் அவ்வப்போது தன் சகோதர சகோதரிகளையும் ஊர் சிறுவர்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு தனக்கு தெரிந்த வேடிக்கை கதைகளை சொல்வான், புதிர் போடுவான். தான் படித்த புத்தகங்களிலிருந்து மிக முக்கியமான பகுதிகளை அவர்களுக்கு வாசித்து காட்டுவான். அல்லது மேடையில் முழங்குவது போல ஒரு சிற்றுரை ஆற்றுவான். ஆபிரகாமை பார்த்தால் சரித்திரத்தில் புகழ்மிக்க தலைவர்களில் ஒருவனாக இந்த சின்ன பையன் இடம்பெறப் போகிறான் என்று யாராலும் கற்பனை கூட செய்ய முடியாது. அணில் தோல் அல்லது தேவாங்கின் தோளால் செய்யப்பட்ட மிக சாதாரணமான தொப்பியை தலையில் அணிந்திருப்பான். துணியால் செய்த கால் சட்டைகளுக்கு பதிலாக மான் தோளால் தயாரிக்கப்பட்ட கால் சட்டையை அணிந்திருப்பான். அந்த கால் சட்டையும் மிகவும் குட்டையாக இருக்கும். கோடை காலத்தில் கைத்தறி துணியில் தயாரித்த சட்டையையும் குளிர்காலத்தில் மான் தோளால் செய்யப்பட்ட சட்டையையும் அணிந்திருப்பான். அவனுடைய ஷூக்கள் முரட்டுத்தனமான மாட்டுத்தோளால் செய்யப்பட்டவை. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குளிர்காலத்திலும் மட்டுமே அவன் ஷூக்களை அணிவான். ஆபிரகாமின் குடும்பம் மிக குறைந்த வருமானத்தில் ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தது. சோளமாவில் செய்த ரொட்டியை தான் அவர்கள் சாப்பிட்டார்கள். எப்போதாவது வேட்டையாடி கிடைக்கும் மான், முயல் போன்ற மிருகங்கள் தான் அவர்களது இறைச்சி. மரத்தாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் அந்த வீட்டில் இருந்தன. ஸ்டவ் கிடையாது, விறகடுப்பு தான்.
சில சமயங்களில் மாலை நேரத்தை கழிப்பதற்காக அருகில் இருந்த ஜெனட்ரி வில்லி என்ற கிராமத்துக்கு போவான். அந்த கிராமத்து மக்கள் அவன் சொல்லும் வேடிக்கை கதைகளையும் நகைச்சுவைகளையும் சுற்றி நின்று ரசித்து கேட்பார்கள். இவ்வளவு சின்ன வயதில் இந்த பையனுக்குள் இவ்வளவு விஷயமா என்று வியந்து போவார்கள். படிப்பதோடு நின்று விடவில்லை. ஆபிரகாம் தனக்கு தோன்றியதை எழுதி பார்ப்பான். மிகச் சிறிய வயதிலேயே சின்ன சின்ன வாக்கியங்களை கொண்டு கட்டுரைகளை எழுதினான். சிறுவர்கள் ஆமைகளை பிடித்து அதன் மேல் நெருப்பை கொளுத்தி போட்டு விளையாடுவார்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாம் வருத்தப்படுவான். இந்த கொடுமைகளை பற்றி, விலங்குகளுக்கு நேரும் அவலங்களை பற்றி ஒரு கட்டுரையை எழுதினான். அப்போது ஆபிரகாம் லிங்கனுக்கு 16 வயது. கோர்ட்டில் வக்கீல்கள் வாதாடுவதை கேட்க மீண்டும் திருப்பி கரெக்டாப்படுகிறது. அப்போது ஆபிரகாம் லிங்கனுக்கு 16 வயது. கோர்ட்டில் வக்கீல்கள் வாதாடுவதை கேட்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு நீண்ட நாள்களாகவே இருந்தது. போன்வில்லி என்ற ஊரில் ஒரு கோர்ட் இருந்தது. போன்வில்லிக்கு போக 16 மைல் பயணம் செய்ய வேண்டும். அப்போது போன்வில்லியில் ஒரு கொலை வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது என்றும் அதில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒருவர் வாதாடப் போகிறார் என்றும் கேள்விப்பட்டான் ஆபிரகாம். 16 மைல் தூரம் நடந்தே போன்வில்லிக்கு போனான். வக்கீல்கள் வாதாடுவதை ஆச்சரியம் பொங்க பார்த்தான். அரசு தரப்பில் வாதாடக்கூடிய வக்கீல் மிக திறமையாக வாதாடினார். தன் வாதங்களை திருத்தமாக வைத்தார். கோர்ட் கலைந்ததும் ஆபிரகாம் அந்த வழக்கறிஞர் இருந்த அறைக்கு போனான். இந்த மாதிரியான அற்புதமான பேச்சை நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. ரொம்ப அருமையாக பேசினீங்க என்றபடி கை குலுக்குவதற்காக தன் கையை நீட்டினான். அந்த வழக்கறிஞர் அவனை வெறித்து பார்த்தார். உயரமான ஒல்லியான பையன், அழுக்கான ஜீன்ஸ் கோட்டையும் மான்தோலான ட்ரௌசரையும் அணிந்திருக்கிறான். ஷூ அணியாத வெறுமையான கால்கள். அவனுடைய ஏழ்மையான தோற்றத்தை பார்த்து என்ன நினைத்தாரோ பதில் எதுவும் சொல்லாமல் கை குலுக்காமல் அவர் பாட்டுக்கு போய்விட்டார். துடித்து போனான் ஆபிரகாம். ஆனால் அந்த கோர்ட்டுக்கு போய்விட்டு வந்ததிலிருந்து தானும் ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்ற எண்ணம் ஆபிரகாமுக்கு எழுந்தது. எதிர்காலத்தில் ஒரு வழக்கறிஞராக உருவாகி கோர்ட்டில் மிகச் சிறப்பாக வாதாட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். அதற்கான முயற்சிகளையும் தொடங்கினார். கிட்டத்தட்ட 12 மைல் தூரம் வெறும் காலோடு நடந்து போய் ஒரு வழக்கறிஞரிடம் சில சட்ட புத்தகங்களை இரவில் வாங்கி வந்தான். அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டங்கள், இந்தியானா மாகாண சட்டம் ஆகிய புத்தகங்கள். அவற்றை இரவு பகலாக படித்து மனத்தில் உருவேற்றிக் கொண்டான். அப்போதுதான் அவனுக்கு அமெரிக்க விடுதலை பிரகடனத்தை பற்றி படிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. போன்வில்லியில் பார்த்த வழக்கறிஞர்களை விட பெரிய வழக்கறிஞராக தான் ஆக வேண்டும் என்று விரும்பினான் ஆபிரகாம். எப்போது பார்த்தாலும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பான். வீட்டுக்கு முன்னால் தன் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு கோர்ட் விளையாட்டு விளையாடுவான். அந்த விளையாட்டில் அவன்தான் நீதிபதி, அவன்தான் வக்கீலாக நடிக்கும் போது உணர்ச்சிகரமாக பேசுவான். அந்த விளையாட்டை குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களும் ரசிப்பார்கள். தாமஸ் மட்டும் ஆபிரகாம் பேசத் தொடங்கியதும் கூட்டம் கூடியவதை பொறுமையபடி பார்த்து கொண்டிருப்பார். தாமஸ் மட்டும் ஆபிரகாம் பேசத் தொடங்கியதும் கூட்டம் கூடி விடுவதை பொறுமையபடி பார்த்து கொண்டிருப்பார். விளையாட்டு, பேச்சு, புத்தகம் படிப்பது என்று சுற்றி கொண்டிருந்தாலும் ஆபிரகாம் உள்ளத்தில் ஒரு லட்சியம் இருந்தது. ஒரு முறை தன் நண்பன் ஒருவனிடம் ஆபிரகாம் சொன்னான், நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் நான் இந்த அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக போகிறேன். இன்னைக்கு பாகம் 2 படிச்சிருக்கோம். ஆபிரகாம் வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு.
நான் தான் இப்படி படிக்கிறேன்னு எனக்கே வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ புத்தகம் வாசிக்கணும். வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் வந்து புத்தகத்தை வாசிக்க சொல்லுங்க. 1க்கு 3 முறை வாசிக்க சொல்லுங்க. இந்த புத்தகம் ஆபிரகாம் லிங்கனோட புத்தகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். ஓகேங்களா? இது எழுதினது வந்து பாலு சத்யா அவர்கள். ஓகே, இது நீங்கள் ஏதாவது புக்குகளோட போய் வாங்கி, இங்கே சென்னையில் இருந்தால் சென்னையில் கிம்போத்தன்ஸ் இல்லை பாரதி சாலையில் இருக்கிற நிறைய புக் கடைகள்லாம் இருக்குது. சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் அப்படி போனீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப நிறைய புக் ஷாப்ஸ்லாம் இருக்குது. அங்கே போய் இது கேட்டு கேட்டு வாங்குங்க, வாங்கி படிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம 3வது பாகத்துக்கு விரைவில் போவோம். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை வேர்ல்டு பீஸ் மேக்கர் ரவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. ரொம்ப நன்றி. நீங்கள் என் இதில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எப்பவும் படிக்கும் போது தான். ஓகேங்களா? நான் தனியாக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை எனக்கு ஃபீலிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் வந்து வீட்டில் பசங்களுக்கு வந்து விதவிதமான புத்தகத்தை வாங்கி கொடுங்க. புக் ஷாப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போய் பசங்களுக்கு காட்டுங்க. ஸோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க சில புத்தகத்தையும். நீங்களும் வந்து சில புத்தகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச புத்தகம்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க, அவங்க படிக்க வைங்க. ஸோ இதுதான் இப்போ மெசேஜ். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே.